ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பொட்டுக்கடலையை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன். இது வந்து ஒரு 200 கிராம் அளவு. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இந்த ஜாரில் இந்த பொட்டுக்கடலையை சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல நைஸாக இருக்கணும். கொஞ்சம் குறக்குறப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வெல்லம் கொதிக்க வச்சுக்கலாம். அதே கப்பால் நம்ம 1.25 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்குது. இப்போ இது நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அடியில் தூசி மண்ணெல்லாம் இருக்கும், வடிகட்டிடலாம். இப்போ இந்த பேனில் நம்ம கொதிக்க வச்ச வெல்லத்தை நல்லா வடிகட்டி சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி திரும்ப நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை மாவை இதில் சேர்த்துடலாம். அடுப்பை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடணும். நல்லா நம்ம கலந்து விட கட்டி இல்லாமல் நல்லா சமமாக நல்லா வந்துடும். இப்போ மாவு சேர்த்தோன்னு பாருங்கள், நல்லா டைட்டாகிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் எரிக்கி வந்துடும். இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த நெய்யிலேயே நல்லா அந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து இது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுற அந்த நெய் எல்லாத்தையுமே நல்லா திரும்பவும் வெளிவிடும். அது வரைக்கும் நம்ம நல்லா இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நம்ம சேர்த்த எல்லா நெய்யுமே நல்லா உறிஞ்சிருச்சு. ஸ்டவ்வை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா 10 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருக்கேன். பாருங்கள், நம்ம சேர்த்த நெய் எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவு மட்டும் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே வேறு ஒரு ட்ரேவுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், ஏற்கனவே நான் இந்த ட்ரேவில் நல்லா நெய் தடவி வச்சுருக்கேங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நான் வேர்க்கடலை, முந்திரி இது 2ஐயும் நல்லா இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா சூடாக இருக்கும்போதே அந்த ட்ரேவில் சேர்த்து நல்லா சமப்படுத்திக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சமப்படுத்தி விட்டாச்சு. இது மேலேயும் கொஞ்சமாக நம்ம வேர்க்கடலை, முந்திரி உடச்சி வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது அப்படியே ஒரு 1 ஹவருக்கு நம்ம நல்லா ஆற விட்டுறலாம். ஆறட்டும். அதுக்கு பிறகு நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
பாருங்கள் சூப்பராக செட் ஆகிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள் சூப்பராக பொட்டுக்கடலை ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வெல்லம் சேர்த்து தான் நம்ம பண்ணியிருக்கோம், வெள்ளை சக்கரை சேர்த்து செய்யலை, அதனால் நல்ல ஆரோக்கியமானது கூட இது. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த பொட்டுக்கடலை ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க, சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். பொட்டுக்கடலை இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க. பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.